ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா காணப்பெறையில் அப்படிங்கிற அந்த ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, காணப்பெறையில் அப்படிங்கிற ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரியான இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதில் குறிப்பிடப்பட்ட போர்க்களங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 போர்க்களங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. வெண்ணிப்பரந்தலை, வாகைப்பரந்தலை, காணப்பேறையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 போர்க்களங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. நாம் இந்த வீடியோவில் காணப்பேறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காணப்பேறைகள் அப்படிங்கிற இந்த ஊருடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை சுற்றி ரொம்ப அடர்த்தியான காடுகள் இருக்கும், மிக அடர்த்தியான காடுகள் இருக்கும். அதனால தான் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில், அதாவது பாண்டிய உக்கிர பெருவழுதி அப்படிங்கிற மன்னர் ஆண்டு கொண்டிருந்த காலம், சங்க காலம். அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்கள்ல, கடையெழு வள்ளல்கள்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது பாரி, காரி, ஓரி, ஆய், நல்லி, பேகன் இந்த மாதிரியான குறுநில மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவேந்தர்களுக்கு குறுநில மன்னர்கள் மேலே எப்போவுமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குறுநில மன்னர்களுடைய பெயர் புகழ் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாரி வள்ளல் அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தார். இதனால் மூவேந்தர்களுக்கு ஒரு பொறாமை குணம் வந்துச்சு. ஏன் நம்ம இவ்வளோ பெரிய வேந்தர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்மளை விட இவங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்களுக்கு ஒரு சின்ன பொறாமை குணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பாரியை என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூவேந்தர்கள் ஒன்று சேர்ந்து தாக்கி அழித்து அவருடைய நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க. இதனாலேயே இப்போ வேங்கை மார்பன், அதாவது வேங்கை மார்பன் அப்படிங்கிறவர் காணப்பெறையில் அப்படிங்கிற அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ரொம்பவே ஒரு கவலை வந்துச்சு. அவருடைய நாட்டுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி தான் பாரியுடைய நாடு. பாரியுடைய பரம்பு மலை காணப்பெறைகளுக்கு வடக்கில் இருக்க இந்த பகுதி தான். அதனால ரொம்பவே ஒரு சோகமாக அவருடைய அரண்மனை வாயிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆஹா, இந்த மாதிரி பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் ஒன்று சேர்ந்து இப்படி நம்மளுடைய குறுநில மன்னர்களை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இவங்களுடைய நாடு பிடிக்கிற ஆசைக்கு நம்மளும் பலியாகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு கவலையோடு இருப்பார். அவருடைய அவருடைய மருமகன், அதாவது முத்துவேலன் அப்படிங்கிறவர் என்னென்னா ஒற்றராக போயிருப்பார். ஒற்றராக போயிட்டு பாண்டிய நாட்டுக்கு போயிருப்பார். அப்போது பார்த்தா இங்கே ரொம்பவே ஒரு சதித்திட்டங்கள்லாம் தீட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது ராஜசூய வேள்வி யாகம்லாம் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது எப்படி நம்ம அடுத்ததாக இவருடைய நாட்டை பிடிக்கலாம், அது வேங்கை மார்பனுடைய நாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது உக்கிர பெருவழுதி சொல்லுவார், சோழர்களுடைய உதவியும் சேரர்களுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, இவர் ஒரு குறுநில மன்னர் தான், நானே கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் அவர் ஒரு எச்சரிக்கை சொல்லியிருப்பார். வேங்கை மார்பன் குறுநில மன்னன் தான், ஆனாலுமே அவனுடைய நாடு காணப்பெறைகள் 4 பக்கமும் ஒரு எயில் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். அந்த காடுகளை தாண்டி நம்ம உள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இங்கே போயிட்டுருக்கோம். இதை முத்துவேலன் வேங்கை மார்பனுக்கு கொண்டு வந்திருப்பார், தகவலை கொண்டு வந்திருப்பார். முத்துவேலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, வேங்கை மார்பனுடைய மருமகன் அப்படிங்கிறது அவருடைய மருமகன், அதாவது அவருடைய மகளை திருமணம் செஞ்சுக்க போக போகிறவர் அவருடைய உறவினர். அதனால் அந்த மருமகன் அப்படின்னு தான் அவர் அழைப்பார். ஸோ வேங்கை மார்பன் உடைய மகள் யாருன்னா பொற்கொடி. பொற்கொடி முத்துவேலன் முத்துவேலன் மீது ரொம்பவே ஒரு காதல் வயப்பட்டிருந்த அந்த பெண்மணி இருந்தாங்க. இவங்க 2 பேருமே ரொம்பவே ஒரு அன்போட பாசத்தோட பழகிட்டு இருப்பாங்க, காதலோடையும் பழகிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவரும் பொற்கொடிக்கு முத்துவேலன் இந்த மாதிரி தூது போகிறதுங்கிறது ரொம்பவே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அவங்க ரொம்பவே புலம்பி போய், நீங்கள் இப்படிலாம் போகக்கூடாது, நான் இதனால் சண்டை போட்டேன் எங்கள் அப்பா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், நீ மன்னருடைய மகள் மாதிரியே பேசவே இல்லை, நீ எப்படி பேசுகிறேன்னா ஒரு புலவருடைய மகள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்பவே அவங்களுடைய மனம் திறந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் இப்படியே போயிட்டுருக்கும்போது வேங்கை மார்பன் தன்னுடைய படைகளை திரட்டி தன்னுடைய கோட்டை கொத்தாலங்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த நாடே என்ன பண்ணுவாங்கன்னா, காணப்பேறையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கொல்லர்கள் எல்லாருமே ஆயுதங்களை தயார் செஞ்சு போருக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. போருக்கு தயாராகி படைக்கலங்களாக தயார் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது பார்த்தோம்னா, நம்மளுடைய உக்கிர பெருவழுதி அவருடைய படையை திரட்டி மதுரையிலிருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, குளம்புரி அப்படிங்கிறது சிவகங்கையுடைய பழைய பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. குளம்புரி பகுதியை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னுடைய வீரர்கள், படை வீரர்கள் எல்லாமே கொண்டு குமிச்சிருவார். குமிச்சு காளையார்கோவில், அதாவது இந்த காணப்பேறைகளை சுற்றி 4 புறமும் அவருடைய படை வீரர்கள் சூழ்ந்துருவாங்க.
சூழ்ந்தோடனே வேங்கை மாறவனுக்கும் வேறு வழி இல்லாமல் அவரும் போருக்கு ஆயத்தமாகி இருப்பார். அப்போது முத்துவேலன் வந்து படையை தலைமை தாங்கி முன்னாடி போவார். போயிட்டு கடுமையான வந்து ஒரு யுக்திகள்லாம் வகுத்திருப்பாங்க. இந்த கானப்பேரைகளில் இருக்கக்கூடிய வீரர்கள், வேங்கை மார்பனுடைய மக்கள் எல்லாருமே வந்து இந்த காடுகள்லேயே வாழ்ந்த முல்லை நில மக்கள். அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். எப்படி வந்து காட்டில் இருக்கும், சத்தங்கள் வந்து எப்படி இருக்கும், விலங்கு போகுதா இல்லை பறவை போகுதா அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த நுணுக்கமான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களும் வந்து இந்த விஷயங்கள் சரி, நம்ம வந்து நம்மளுடைய நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்களை திரட்டி கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. நிறுத்தின உடனே இங்கே பார்த்தோம்னா வேங்கை மார்பனுடைய படைகள் வந்து இருக்குது, 4 புறமும் சுற்றி சூழ்ந்து இருக்கு. உக்கிர பெருவழுதியுடைய படை வந்து உள்ளே நுழையுது. நுழைஞ்ச உடனே முதல் நாளில் வந்து அவங்களுக்கு திக்கு தெரியாமல் போயிட்டாங்க. ஒரு அடர்ந்த காடு, அவங்களால பார்க்கவே முடியல எவ்வளோ தூரத்துக்குள்ளேன்னு. ஏன்னா ஒரு சமவெளியில் போரிட்டு இருந்த பாண்டியர்களோட படை வந்து முல்லை நிலத்தில் அடர்ந்த காடு, ரொம்ப அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சம் கூட போக முடியாத அளவுக்கு இருக்குது. அதுக்குள்ளே வந்த உடனே அவங்க ரொம்பவே திணறி போயிட்டாங்க. முதல் நாளில் வந்து பாண்டியர்களோட படை வந்து சிதறி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து ஒரு 2, 3 நாட்களுக்கு வந்து பார்த்தோம்னா பாண்டியர்களுடைய படையை வந்து துவம்சம் செஞ்சுட்டாங்க. யாருன்னா நம்மளுடைய வேங்கை மரபனுடைய படை முத்துவேலன் தலைமையில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. உக்கிர பெருவழுதி என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய படை வீரர்களை திரட்டி ஒன்று சேர்ந்து பல விதமான புது யுக்திகளை ஆரம்பித்து கானப்பேரிகளுக்கு அரணா இருக்கிறது இந்த காடுகள் தான். அதனால் காட்டை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு காடுகளை வந்து கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நெருப்பு வச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. யானைப்படை, குதிரைப்படை எல்லாத்தையும் ஒரு ஒரு திசையில் செலுத்தி அகழிகளை எல்லாமே மண் போட்டு மேடிட செஞ்சு 4 புறம் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து வேறு வழியே இல்லாமல் முத்துவேலனும் வந்து வே உக்கிர பெருவழுதியோட உக்கிரமாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவருடைய அந்த வீர பராக்கிரமங்கள் காட்டினாலும் கூட அந்த சூழ்நிலையில் அவர் வந்து வீரமரணம் அடைஞ்சு உயிரை இழக்கிறாரு. இழந்ததுக்கு அப்புறமா பாண்டியர்களோட படை வந்து கானப்பேரைகளில் இருக்கக்கூடிய கோட்டைகளை சூழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரச குல பெண்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீக்குளிச்சு இறந்து போகிறாங்க. அதே போல் பொற்கோடிக்கு பார்த்தோம்னா முத்துவேலன் இறந்த செய்தியை கேட்ட உடனே அந்த பெண் வந்து அப்படியே ரொம்பவே அரை மயக்கம் அடைஞ்சு அப்படி ரொம்பவே ஒரு கவலையோடு இருக்கிறாங்க. முத்துவேலனை வந்து அவரை வந்து சிதையில் போட்டு அவங்களை எரிக்கும் போது இந்த அம்மாவை வந்து இறந்து போயிடுறாங்க, உடன்கட்டை எறிகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கடுமையான போர் நடந்து வேங்கை மார்பனுடைய நாடு வந்து தோற்கடிக்கப்படுது. கானப்பேரையில் வந்து கடந்த உக்கிர பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயூர் மூலங்கிழார் வந்து புறநானூற்றில் 21வது பாடலில் வந்து புகழ்ந்து எழுதியிருக்கிறார். இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறுநில மன்னரை தோற்கடிச்சதுக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு புறநானூற்றில் ரொம்பவே சங்க இலக்கியங்களில் சிறப்பாக சொல்லக்கூடிய புறநானூற்றில் பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேங்கை மார்பனுடைய வீரம் வந்து எத்தகையதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புறநானூற்று பாடல் வழியாக நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியுது.